So hello friends, நான் நவீன் இந்த நவீன் vlog. So நீங்க இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்தவாசி போறோம். So ஃப்ரெண்ட் கூட சரி அப்படியே ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிட்டு இருக்கேன். மார்னிங் வந்து 5:30 ஆகுது. வெளியே செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பசங்களோட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு ஒரு ரைடு மாதிரி போயிட்டு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். ஸோ காய்ஸ், செங்கல்பட்டு தாண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இந்த பின்னாடி பாருங்க, சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. ஒரு சின்னதாக டீ பிரேக் ஒன்று எடுத்திருக்கோம். நம்ம மெயினாக 4 வெங்கி உள்ளே இருக்கான். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து மெயினில் போகாமல் ஊர் உள்ள பூந்து வந்துட்டு இருக்கோம். அப்படியே லோக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு செம்மையாக இருக்கு. வர வழியில் ஒரு ஏரி மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம். ஸோ அப்படியே நின்றுட்டு என்ன இருக்கு அப்படின்ட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதான் நம்ம பசங்க. இவனை பார்த்துருப்பீங்க, விஜய, வெங்கி எல்லாருக்குமே தெரியும். தினேஷ், பிரவீன், பின்னாடி நம்ம தலை ராஜேஷ். ஸோ இந்த வியூவை பாருங்களேன், வேற லெவலாக இருக்கு. சும்மா ஏரி தான் வந்துச்சு, சூப்பரா இருக்கு. இப்படியே இந்த சைடு ஃபுல்லா தண்ணி தான். தண்ணி போற வழி போல இந்த வழியா. சூப்பரா இருக்கு இந்த இடம். கொஞ்ச நேரம் வந்து பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது லோக்கல் வழியா போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பரவலையில் கடையில் ஒரு இடத்துல நின்னோம். வீட்டிலே குக் பண்ணி நமக்கு தராங்க. அக்கா இட்லி வைக்கிறாங்க. நான் உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. ராஜலட்சுமி அக்கா பேர். வந்தவாசிக்கு இந்த வழியாக வந்தீங்கன்னா எல்லாம் இட்லி சாப்பிட்டு போங்க. இங்கே அரசாணி மங்கலம் கிராமம், பெந்தலூர் வழியா வரும். பெண்ணலூர்.
வந்தவாசி மலை கிட்ட வந்தாச்சு. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு மலை? பின்னாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க, தான் வந்தவாசி மலை. சரி, அங்கே போயிட்டு நல்லா ட்ரெக்கிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நாளை பசங்களாம் சின்னதாக ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு தேவையான பொருள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்படியே நம்ம மலையில் கண்டினியூ. ஸோ காய்ஸ், இதான் மலைக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்துச்சு. அப்படியே இந்த மலை கிட்ட வந்தோடனே வந்து கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சு. இந்த வியூவை பாருங்கள், அந்த மேகத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ட்ரெக்கிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே போயிட்டு இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு ஸோ அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். அப்படியே போகிறத வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். அப்படியே பசங்களாம் மேலே ஏறிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. போயிட்டு இருக்கோம் மேல. பாதை பாத்தீங்கன்னா வந்து கல்லா தான் இருக்கு. ஆனா வந்து படிக்கட்டு இதுல வந்து இருக்கு அது டிசைன்ல. கஷ்டமா தான் இருக்கு. ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்பவே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஏறிட்டு இருக்கோம். அப்படியே ஏறிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அந்த ஏதோ பால் செடி இருக்கான். ஸோ அதில் வந்து எல்லாம் பேர் எழுதிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே நம்ம அப்படியே இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கி உட்காந்துருக்கான். இங்கி ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஏறும்போதே சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா தண்ணி போகிறதுக்குலாம் சூப்பராக வழி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. சரி, ஓகே, அப்படியே ஏறிட்டு பார்ப்போம். மரம் தெரியுதுல, அந்த மரத்தோட வேர் பாருங்களேன். அப்படியே ரெண்டு கல்லுக்குள்ள அப்படியே பொழந்துக்கிட்டு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையா இருக்கு. அப்படியே போகுது. அங்கே மேலெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பல வருஷங்களா இருக்கு போல. பல்லாயிரம் வருஷங்கள், பல்லாண்டுகள் ஆகுது. செம்ம டயர்டா இருக்கு ஆனால் ஏறுறது. ஆனால் மேலே போனால் பெஸ்ட் வியூ இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ஏறுறதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே ஏறிட்டே போவோம். நம்ம செம்ம டயர்டாக இருக்குது ஏறுறதுக்கு. செம்மையாகவே இருக்குது. சுத்தமாக முடியல. நல்லா வேர்த்து கொட்டுது. பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பைப் லைன் போகுது மேலே. தண்ணியும் இங்கே கரண்ட்டும் போகுது. மேலே கரண்ட் ஃபெசிலிட்டிஸும் தண்ணியும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். குடிக்க இருக்காதான். ஸோ நம்ம ஒரு பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் மலை ஏறும்போது வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா நம்மளால் ஏற முடியாது. ஸோ இந்த மலை ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தண்ணி குடிக்காமல் ஏறினோன்னா ஈஸியாக ஏறிடலாம். ஒரு 1 hour ஆகும். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1.5 hours ஆகும். இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏறுறதை.
ஏறிட்டு இருக்கோம். இந்த பின்னாடி வியூவை பாருங்க. இங்க கிளைமேட் செம்மையா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படியே திடீர்னு வெயில் அடிக்குது, மழை பெய்யற மாதிரி மாறுது. செம்மையா இருக்கு இந்த இடம். ஸோ அப்படியே பசங்களாம் மேலே போயிட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கல் அப்படியே மேலே வந்து வழி ஏறுற மாதிரி இருக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறிட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். வந்தவாசி ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்குது. இந்த கோவில்லையே ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த வந்தவாசி மலைக்கோயில். இந்த மலைக்கோயில் வந்து பூமியிலேருந்து 4500 5000 அடி வரைக்கும் ஹைட்டில் இருக்குது. இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஒரு பெரிய பாறாங்கல்ல நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த மலையோட வடிவமே இருக்கும். இந்த மலையை ஏறி வர்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா பாதைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். முள்பாதை இருக்கும், பாதையே இல்லாமல் இருக்கும், சில இடங்களில் படி இருக்கும். அந்த மாதிரி இடத்த நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா வந்து மேலே ஒரு அழகான கோவில், ஒரு அழகான வியூ பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம இங்கே வந்தீங்கன்னா உங்களோட மைண்டில் இருக்க எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப அப்படியே எந்த கவலையும் இல்லாமல் மனசு லேசாகிடுச்சு மேலே வந்தோடனே. இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. சிவன் தான் ஒரு மையமான கோவில் இது. இந்த கோயிலோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுக்கு கார்த்திகை தீபம் அன்றைக்கி மட்டும்தான் மக்கள் வருவாங்க. அன்றைக்கி வந்து இந்த மலை மேலே ஏறவே முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். அதாவது 4500 அடிக்கு மேலே நிற்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். இது ஒரு சின்ன பருவத மலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்கணும். எல்லோரும் வாங்க, வந்தவாசி மலையை வந்து பாருங்கள். ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. செம்ம ஹைட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மலை வந்து 4500 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். நம்ம யோசிச்சுக்கோங்க, 4500 ஃபீட்னா எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த கம்பியில் கை பிடிச்சி நடந்து வர்றது அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. போகும்போது இந்த ரூட்டில் போனோம், வரும்போது இப்படி வரும். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த மாதிரி இருக்குன்னு அப்படியே உள்ளே போகிறேன், அப்படியே அதை கேப்சர் பண்ணுறேன். ரொம்ப இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. படிக்கட்டு கும்பிட்டு உள்ள ஃபுல்லாக சும்மா சின்னதாக சூரியன் வெளிச்சம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த குகை வந்து 1954 இல்லை 1854 தெரியல, 54ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போவே கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 50-60 வருஷம் பழைய இது. ஆக்சுவலாக இங்கே வந்து கார்த்திகை தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தை அப்போ மட்டும்தான் இங்கே கூட்டமே வருமா, இல்லைன்னா மற்ற டைமில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குகை இப்படி தான் வரணும் இல்லையா.
மலை ஏறி சாமி பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. செம்ம வெயில், மத்தியானம் ஒரு 11:30 மணி இருக்கும், சரியான வெயில் அடிக்குது. ஸோ அடுத்து நம்ம பையனோட ஊர் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பம்பு செட்டில் ஒரு சின்னதாக ஒரு புளியலை போட்டு போய் அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அப்படியே வந்தவாசி ஊரில் வந்தாச்சு. வந்துட்டு எங்கள் கிணத்துல குளிக்க போகிறோம் பசங்க. பம்பு செட்டு கிணறுலாம் இருக்குது. வயலை பாருங்களேன், வயலோட பியூட்டியே தனி தான். மலை பக்கத்துலேயே நம்ம போகிற இப்போ லுங்கி பாய் அவனோட ஊர் தான் இது. ஸோ அவங்க தாத்தா தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வயல். குதி குதி 2 பேரும் 1 2 3 குதி. கிணத்துல குளிக்கிறவங்களா குளிக்கிறாங்க. நமக்கு அங்கே பம்பு செட்டை அப்படியே இது பண்ணிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். நம்மளுக்கு கிணறுலாம் செட் ஆகாது. நம்ம வீட்டில் தலக்கா போட்டு கண்ணா வரும். அது நமக்கு கஷ்டம். ஒரு 10 செகண்ட் போதுமா வீடியோ? செட்டில் செம்ம குளியல் போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டோட சவுக்கு தோப்பாங்க ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கிணத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோம் படிக்கட்டில். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வெயிலுக்கு நல்லா எதமாக குளுன்னு குளிச்சுட்டு இங்கே பார்த்துட்டு போய் அடுத்து சாப்பிட போகிறோம். இப்போ செய்கிறாங்களே, ஸோ அது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கண்ணு வச்சு பெருசாகிறதுக்கு 5 வருஷம் ஆகுமா. அவங்களுக்கான லாபமும் அதில் கம்மியாக தான் இருக்குது. விவசாயிங்க கஷ்டப்பட்டு 5 வருஷம் இது பண்ணுறாங்க. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 50,000 ரூபாய் எடுக்கிறாங்களாம். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுவும். ஆனால் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது வந்து வீடு கட்டலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ரூஃப் போடலாம் கொம்பு அது வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. காய்ஸ், பிரவீனோட தாத்தா வீட்டில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு வந்திருக்கோம் சும்மா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நெல் இருக்குல்ல, நெல் வந்து இங்கே காய வச்சுட்டு அப்படியே இந்த ஹோல்குள்ளே தள்ளிட்டாங்கன்னா அது அப்படியே வீட்டுக்குள்ளே போய்டும். ஸோ வீட்டுக்குள்ளே அள்ளி மூட்டை போட்டுருவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. செம்மையாக இருக்குல்ல இந்த ஐடியா. இந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவீன் வ்ளாக்ஸின் பயணம் தொடரும். நன்றி.